இப்ப நாங்க பார்க்கணும் வந்து இந்த பென்சின்ல ஃபிரில் கிராஃப் ஏசைலேற்றம் தான் பார்க்கணும். மூணாவது பென்சின்ல இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள்ல மூணாவது பொறிமுறையை தான் பார்க்க போறோம். சரியா? அப்ப ஒரு ஆயில் ஹேலைடுக்கும் ஆயில் ஹேலைட வந்து பென்சினுக்கு சேர்க்கிறது அந்த பொறிமுறையை தான் நாங்க பார்க்க போறோம். இந்த இத நாலாவது இருக்கிறது. சரியா? இன்னொன்றைக்கு இதுதான், இது இன்னும் பார்க்கல, இதுதான் பார்க்க போறோம். இது ரெண்டு பார்த்துட்டோம், இதுதான் இப்ப பார்க்க போறோம். சரியா? அப்ப இல்ல நான் சும்மா தாக்கத்தை எழுதினேன். எப்படி வரும் தாக்கம்? இப்ப இன்றைக்கு பென்சின், இந்த பென்சினுக்கு நான் என்ன சேர்க்க போறேன்? CH3 C டபுள் பாண்டோ Cl ஒன்று இதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு உலர் AlCl3 சேர்த்தா என்ன எங்களுக்கு வரும் விளைவா? இந்த செட் போயிட்டு இங்கே சேர்ந்து கொள்ளும் தானே, இல்லாட்டி இங்கே சேர்க்கல, எங்கேயாவது சேர்க்கல, நான் இங்கே சேர்க்கிறேன். இங்கே சேர்த்தா C டபுள் பாண்டோ CH3 வரும். இப்படி இதுக்குரிய பொறிமுறையை தான் நாங்க எழுத போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிற பொறிமுறையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஊக்கி இந்தாக்கி ஒரு தாக்கி இவரையும் யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? இலத்திரன் நாடியை உருவாக்கணும். அப்ப CH3 C டபுள் பாண்டோ Cl AlCl3 இது இதுக்கு முன்னுக்கு ஃபிரில் கிராஃப்ட் அட்கைலேற்றம்னு பார்த்தோமே, அதுல சொன்னதே தான் இதுலயும் நடக்குது. வித்தியாசத்துக்கு இங்கே கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டோன்னு அவ்வளவுதான் வித்தியாசம். இவரில் இருக்கிற தனிச்சோடியை இவருக்கு கொடுத்தோன்னே என்ன நடக்கும்? எங்களுக்கு உருவாகும். இவர்கிட்ட தனிச்சோடி இவருக்கு கொடுத்தோன்னே CH3 C டபுள் பாண்டோ Cl AlCl3 இப்படி ஈதர் பிணைப்பு உருவாகும். இவர்கிட்ட இருந்ததை தான் இவர் கொடுத்தாரு, அதனால இவருக்கு பிளஸ் ஆகும், இவருக்கு மைனஸ் ஒரு ஏற்றமும் வரும். நான் சொன்னேன் நான் இப்படி எழுதி செய்ய போறது இல்லை, நான் வந்து இதை லேசிக்கு என்ன செய்றேன்? இந்த பாண்டை உடைச்சி CH3 C டபுள் பாண்டோ பிளஸ் ஆகவும் இதை AlCl4 மைனஸ் ஆகவும் எழுதுறேன்னு சொன்னேன். இது எப்படி வருதுன்னு இதுக்கு முன்னுக்கு பெரிய இது ஒன்று செஞ்சனே, மிச்ச நேரம் வளர்த்தில சொல்லிட்டு இருந்தேன். இந்த இப்படி கொடுத்தோ இப்படி வருது, இது இப்படி உடையுது, அப்ப இது எப்படி நியூட்ரல் ஆகுது, இப்படி AlCl4 இப்படி எழுதுறோம், இதெல்லாம் சொன்னேன். அதே தான் வித்தியாசம். இந்த CH3 இருக்கிற இடத்துக்கு பதிலா யாரு வருது? CH3 C டபுள் பாண்டோ பிளஸ்ன்னு வருது. திரும்ப சொல்லணுமா? சொன்ன என்ன வரும்? நினைக்குது இந்த H3 நான் இங்கிட்ட எழுதுறேன். இது டபுள் பாண்டோ Cl பிளஸ் AlCl3 மைனஸ். இந்த மைனஸ் யாருக்கு? அலுமினியத்துக்கு சொந்தம், இந்த பிளஸ் Clக்கு சொந்தம். அப்ப நாங்க இதுல இன்னும் இவர் தானே கருநாடியா வர போறது. அப்ப இவரை கருநாடியா எடுக்கணும்டா இதை உடைக்க போறேன். உடைச்சா என்ன? இங்கிட்டுக்கு உடைச்சு இந்த ரெண்டு நீட்டா இவர் இந்த ரெண்டு இலத்திரனையும் எடுத்துக்கொண்டு மைனஸ் ஆகுவாரு இதை உடைச்சா. சரி, அப்ப இவருக்கு இந்த பாண்ட்ல ஈடுபட்டு இந்த ஒருத்தர் மைனஸ் எடுத்து அடுத்தால என்ன எடுப்பேன்? பிளஸ் எடுப்பேன். அப்பதான் எங்களுக்கு CH3 இவர் பிளஸ் எடுக்கிறது. இந்த செட் அப்படியே என்ன நடக்கும்? இப்படித்தான் நிற்கும். AlCl Cl இவர் இதோட ஏற்கனவே ஈதர் பிணைப்பால் இணைஞ்சிக்குது. இந்த மைனஸ் அலுமினியத்துக்கு இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த Cl இருக்குது. இந்த Clக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரனால இது நியூட்ரல் ஆகிரும். இவருக்கு ஏற்றம் ஒன்று நாங்க போட்டுறல. அப்ப அந்த AlCl இதை இப்படி எழுதாம இதை நாங்க சிம்பிளா எழுதுறதுக்கு தான் இப்படி போடுறோம். சரியா? விளங்கிச்சா? இப்படிதான் எழுதுற. இதை ஐயோ நீங்க இப்படி எழுதாம இப்படி எழுத இயலும். சரியா? அல்லது அப்படின்னா இதை எழுதவும் மேலும் இதை எழுதவும் மேலும். சரியா? நான் உங்களுக்கு பொறிமுறை சொல்லி தரது இதை எழுதி. ஏன்னா இதுல இதை எழுதி செய்யறதை விட நான் இதை எழுதி செய்யறதுதான் லேசி. அதனால இதை எழுதி தான் செய்வேன். சரியா? அப்ப நீங்களும் இதுக்கு பழகுங்க. சரியா? இதை எழுதுறதுதான் லேசி. சரியா? அப்ப நீங்க இதை எழுதணும்னு இல்ல, டிரெக்டா இதை எழுதாம இதை எழுதிக்கொள்ள இயலுமா உங்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்க என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன எழுதணும்? CH3
C double bond O Cl Al Cl3 இது என்னத்தை உருவாக்கிச்சு? இதைத்தானே உருவாக்கிச்சு. இப்படித்தான் உருவாகுது. இதை எழுதாம நான் இதை எழுதிதான் எல்லா பொறிமுறையும் செய்யறது. இதை எழுதிதான் நான் செய்வேன். சரியா? ஏன்னா இது லேசி. இது எழுதுறதை விட எழுதி செய்யறதை விட. சரியா? அப்ப இதை எழுதியே பழகுவோம். அப்ப எனக்கு என்ன விளைவு எழுதலும்? CH3 C double bond O double bond O. இந்த பிளஸ் இங்க வந்துச்சு தானே, அந்த பிளஸ் நான் இங்க எழுதுறேன். இந்த பிளஸ் யாருக்கு சொந்தம்? விளங்குதா? இங்க வந்த பிளஸ் இந்த இங்க எழுதிக்கிறேன் பிளஸ். அந்த பிளஸ் இங்க எழுதாம நான் இங்க எழுதி வச்சுக்கிறேன். சரியா? லேசிக்கு இங்க இந்த பிளஸ் இங்க எழுதிக்கிறேன். இதுக்கு இந்த கார்பனுக்கு சொந்தம். இதோட என்ன வந்துச்சு? Al Cl4 மைனஸ் நொண்டு வந்துச்சு. சரியா? இந்த நோட்ல இங்க ஒரு சின்ன பொண்டு ஒன்று மாதிரி இந்த துண்டுல காட்டிக்குது. அதை நீங்க போட வேணாம், அது வராது. இப்படித்தான் வரும். இதுதான் சரி. சரியா? இப்படித்தான் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த உருவாக்கின இலத்திரன் நாடிய பென்சின் வளையம் எடுத்துக்கொள்ளணும். அப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல நான் பென்சினை வரையேன். இந்த இப்படி இப்படி இப்படி. சரியா? இப்படி இது H3 C டபுள் பண்டோ இந்தாக்கி அந்த C குரிய பிளஸ் Al Cl4 மைனஸ். இப்போ என்ன செய்யணும்? எனக்கு என்ன செய்யணும்? கார்பன் டபுள் பாண்ட் உடைக்கிறது. உடைச்சு இவரை இந்த கார்பனுக்கும் இவருக்கும் இடையில ஒரு பாண்ட் உருவாக்கணும் தானே, இவரை உடைக்கணும் தானே. அதுக்கு உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான ரூல்ஸ் எடுக்கணும். எடுத்த யாரோ எங்க ஸ்டார்ட் ஆகணும்? ரெண்டாவது ஸ்டெப்புக்கு தான் நாங்க ஆரம்பப்படின்னு சொல்றோம். முதலாவது ஸ்டெப்புக்கு இல்லையே. ஏன்னா உண்மையா அங்கதான் நாங்க அந்த வளைஞ்சு அரோ எல்லாம் போட போறோம். அதனால அப்ப அரோ ஸ்டார்ட் பண்ணணும். ரெட்டை பிணைப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்? இலத்திரன் நாடியில முடிக்கணும். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரணும். சரியா? வந்த பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு பாண்டுக்கும் ஒன்றாவாது. இங்க C டபுள் பாண்ட் இந்த CH3க்கும் இங்க மறைஞ்ச ஒரு ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். இவர் பிளஸ் இருப்பாரு. இது எப்படி பிளஸ் வருது? இவருக்கு இருந்த பிளஸ்க்கு என்ன ஆவிச்சு இங்க வரக்குள்ள? இதெல்லாம் இதுக்கு முன்னுக்கு ரெண்டு பொறிமுறையிலும் சொல்லிக்கிறேன். அதனால நான் இதுல சொல்லல. சரியா? ஏன்னா அதே தான் திரும்ப சொல்லணும். அதனால நான் இதுல சொல்லல. அதை போயிட்டு பாருங்க. அப்ப இவருக்கு இந்த கார்பனுக்கு ஒரு பிளஸ் வரும். இப்ப நான் என்ன செய்யணும்? பரிவு கட்டமைப்பு உருவாக்கணும். இப்ப பரிவு கட்டமைப்பு உருவாக்கக்குள்ள இந்த கட்டமைப்பு எழுதினா இப்படித்தானே இருக்குது. மூணாவது ஸ்டெப் பரிவு கட்டமைப்பு உருவாக்குறேன். சரியா? அப்ப இப்படி இருக்குது. சரியா? இப்ப பரிவு கட்டமைப்பு உருவாக்கல என்ன செய்யணும்? அரோ ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ரெட்டை பிணைப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அருகில் உள்ள நேரேற்ற கார்பன் ஒற்றை பிணைப்புல முடியணும். இந்தாக்கி ஒரு டபுள் பாண்ட். நாங்க என்ன செய்யறோம்? பரிவு கட்டமைப்பு உருவாக்குறோம். ஈக்கிற ஒரு டபுள் பாண்ட் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறோம். அப்ப இங்க நினைக்கிறத இங்க மாத்த போறோம்டா. இங்க நினைக்கிற டபுள் பாண்ட் உடைக்கிறோம். அதே டைம் இங்க உருவாக்குறோம். அப்ப என்ன செய்யறோம்? பரிவு கட்டமைப்பு உருவாக்கல ரெட்டை பிணைப்புல ஸ்டார்ட் ஆகி அருகில் உள்ள நேரேற்ற கார்பன் ஒற்றை பிணைப்புல முடியணும். இந்த மாதிரி வரணும். சரியா? அப்படி செய்யக்குள்ள பரிவு கட்டமைப்பு நான் சொன்னேன் டபுள் சைடு அரோ உண்டு. டபுள் சைடுனா ரெண்டு பக்கத்துக்கு அரோ வர மாதிரி தான் போடணும். அப்ப என்ன நடக்கும்? இங்கே ஒரு பாண்ட் உருவாகி இங்கே ஒரு பாண்ட் உருவாகிக்கும். இங்க நீக்கிறதே தான் ஏற்கனவே இருந்தது. இங்கே பாண்ட் உருவாகிக்குது. இந்த CO CH3 இப்படி ஆயிக்கும். இங்கே அந்த ஹைட்ரஜனிக்கும். இப்ப இந்த பிளஸ் என்ன செய்யுது? இங்க வந்துக்குது. சரியா? திரும்ப இன்னொன்று வரையிலும்
இந்த டபுள் பாண்ட் உடைச்சு இங்கனைக்கு மாத்தேலும். அப்ப என்ன நடக்கும்? ரூல்ஸ் என்னது? பரிவு கட்டமைப்பு உருவாக்குறது இரட்டை பிணைப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அருகில் உள்ள நேரேற்ற கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்புக்கு முடிக்கணும். இப்படி வருது. அப்ப எங்களுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி வரும். இங்க நொண்டு CO CH3 இந்த கார்பன் பிளஸ் எடுக்கும். சரியா? இந்த கார்பன் பிளஸ் எடுக்கும். அப்ப இங்க ஹைட்ரஜன் இருந்துச்சு, அதுவும் வரும். இப்ப என்ன நடக்கணும்? இங்க ஒரு டபுள் பாண்ட் உருவாக்கணும். அப்ப இந்த பாண்டை உடைக்கணும். இந்த பாண்டை உடைக்கணும். இந்த ஹைட்ரஜன் H+ ஆக வெளியாகும். அந்த H+ யாராவது எடுக்கணும். யார் எடுக்கிறே? இந்த இந்த இங்க AlCl4-. நான் அப்பதே ஒன்று மறந்துட்டேன். இந்த செகண்ட் ஸ்டெப்ல இவரை இந்த என்னது இது இலத்திரன் நாடிய பென்சின் வளையம் எடுத்த உடனே இந்த AlCl4 தனியாக இருந்தனே அது இங்க எழுதணும். சரிங்களா? அதை எழுதில, அதுக்கெல்லாம் மார்க்ஸிக்கு நான் மறந்துட்டேன். நீங்க எழுதுங்க. இங்க மைனஸ் இந்த AlCl4- தான் வந்து மைனஸ் தானே, அவர் இந்த வெளியே வர H+ எடுக்கிற. சரி, அப்ப அதைத்தான் வந்து 4வது ஸ்டெப்ல எழுதுற. அதாவது H+ அகற்றுறது, அப்படி இல்லாட்டி புரோட்டான் அகற்றல்னு சொல்றது 4வது ஸ்டெப்புக்கு. இப்படி எடுத்தா இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இருந்துச்சு. CO CH3 இங்க ஹைட்ரஜன் இருந்துச்சு. சரியா? அப்ப இந்த AlCl4- இந்த இது. இப்ப என்ன செய்யணும்? இந்த பாண்ட் உடைச்சா தான் வந்து இங்க எடுக்கலும். இந்த பாண்ட் உடைச்சு இங்க டபுள் பாண்ட் வந்து உருவாக்க போறாங்க. அப்ப என்ன செய்யறது? ஒற்றை பிணைப்பு, பென்சின்ல ஒற்றை பிணைப்பு உடைக்கிறது. அப்ப அந்த நோட்டுக்கு போனா யாரோ எங்க ஸ்டார்ட் ஆகும்? வெளியாக வைக்கிற ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஒற்றை பிணைப்புல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு நேரேற்றம் இருக்குது. சரியா? அருகில் உள்ள நேரேற்ற கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்புல முடியும். இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும். சரியா? அதோட என்ன செய்யும்? இந்த வெளியாக போற H+ இந்த AlCl4- எடுக்க போதும். அப்ப இங்க இவங்க 2 பேருக்கு இடையில உருவாகிற என்ன? ஒரு ஒற்றை பிணைப்பு. அந்த பென்சின் ஒற்றை பிணைப்பு உருவாகிறத பார்க்கணும் நோட்டை பென்சின்ல. அப்ப அந்த நோட்டை எடுத்தா அரோ ஸ்டார்ட் ஆகிறது அழிவடைந்து உக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகி வெளியாக இருக்கிற ஹைட்ரஜன்ல தான் முடியும். அப்ப இந்த இது அழிவடைஞ்ச ஊக்கி அதுல ஸ்டார்ட் ஆகி வெளியாக இருக்கிற ஹைட்ரஜன் இதுக்கு இப்படி அரோவோ வளைஞ்ச அரோவோ போடணும். போட்டா இப்படி இதுக்கு இப்ப பரிவு கட்டமைப்பு மாதிரி 2 பக்கம் போடுறோம்ல, இது இது பரிவு கட்டமைப்புல நாங்க உருவாக்குறோம். அப்ப இப்படி 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 வந்து இது கொண்டு இந்த CO CH3 இந்த இது உடஞ்சி இங்க உருவாகிறதுனால இங்க ஒரு புதுசா ஒரு டபுள் பாண்ட் உருவாகி இந்த AlCl4- H+ எடுத்தோன்னு என்ன வரும்? நாங்க இந்த மாதிரி எழுதிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி எழுதிடலாம். இந்த AlCl4- H+ எடுத்து இப்படி இதுதான் 2வது உருவாகிற விலை உண்டு எங்களுக்கு எழுதிடலாம். இது பிள்ளை இப்படி இப்படி உருவாகாது. என்ன நடக்கும்னு சொன்னா இது AlCl3 ஆகவும் HCl ஆகவும் மாறும். சரியா? AlCl3 தான் ஏற்கனவே நாங்க போட்டோ ஓகே, அது அழிவடைஞ்சு AlCl4- ஆக இருந்துச்சு. திரும்ப லாஸ்ட் ஸ்டெப் திரும்ப கிடைச்சிச்சு. சரியா? AlCl3 ஆக. அப்ப நான் விளைவுக்கு என்ன எழுதணும்? AlCl3 plus HCl இதை ஒவ்வொன்றும் எழுதணும். இதோட நிப்பாற்றல் இது எல்லாம் எழுதணும். அப்பதான் மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரியா? இப்ப இது என்னது? ட்ரில் கிராஃப் ஏசைல் ஏற்றம் தானே இப்ப நாங்க பார்த்தது. அது இந்த இதுதான் இந்த இங்க வர இந்த இங்க ஒரு சின்ன பாண்ட் ஒன்று எழுதி வச்சுக்க, அது வராது. மத்த எல்லாம் இல்ல. சரி சரியா? அவன் நோட்லயும் சரியான ஒன்று தைக்கும். இப்ப இப்படி இருக்குது. இப்ப இதுதான் நான் ஸ்டெப்பா எப்படி எழுதுவேன்னு பார்த்தோம். இப்ப நான் வந்து 2021ல இந்த இருக்குது 2021 பேப்பர்ல 8வதுல Bல 2வது அதுல அவன் கேட்டுக்கிறது இந்த தாக்க பொறிமுறையை தான் கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க? பின்வரும் தாக்கத்தின் விளைபொருள் எக்ஸின் கட்டமைப்பையும் தாக்க பொறிமுறையையும் தருக. விளைபொருள் உங்களுக்கு எழுத தெரியும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே எழுதி காட்டினேன் விளைபொருள். இதுதான் விளைபொருள் தானே? அதுதான் விளைபொருள். விளைபொருள் எழுதிடலாம். இப்ப பொறிமுறையை கேட்கறாங்க. இப்ப நான் எழுதின பொறிமுறை தான். ஆனா நாங்க எக்ஸாம் கான்செப்ட் பண்ணக்கொள்ள இப்படி 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் 4வது ஸ்டெப் அப்படின்னு எழுதுற இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு லைனுக்கு அப்படி தாக்க போறீங்களே எழுதுற. அது எப்படின்னா இப்ப நான் அதான் வந்து அவங்களுக்கு எப்படி எழுதி காட்டுறேன்னு தான் சொல்ல போறேன். அது எப்படி எழுதுறேன்னா சரி. இப்ப வந்து இதானே கேட்டீங்க. இப்ப நாங்க படிச்ச பொறிமுறை இப்படி தந்திக்கலே. சரி, இப்படி இதுக்கு என்ன போட்டாங்க? CH3 CO Cl அதுவும் உலர் AlCl3யும் போட்டீங்கன்னா நான் இப்படி அதெல்லாம் எழுதல. எக்ஸ்க்கு எக்ஸ் தான் விளைபொருளா அந்த விளைபொருள் எழுத சொன்னாங்க. என்ன வந்திக்கும் விளைபொருள் இப்படி வந்து இப்படித்தானே வந்திக்கும். இதுதான் விளைபொருள். இதை எழுதிடுவீங்க. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? பொறிமுறை எழுதணும். அப்ப நாங்க பொறிமுறையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இலத்திர நாடி உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இலத்திர நாடி உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நீங்க அதை எழுதி காட்டணும். அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. சரியா? இலத்திர நாடி உருவாக்குறதுக்கு இப்ப இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே இதுல இங்கே CH3 வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதி காட்டணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் போட தேவையில்ல. வேணா போடும் போட தேவையில்ல. நீங்க என்ன இலத்திர நாடி உருவாக்குறதுன்னு அதை எழுதுங்க. எப்படி? CH3 CO Cl இதுக்கு AlCl3 சேர்த்தா என்ன வரும்? உலர் AlCl3 சேர்த்தா என்ன வரும்? CH3 C டபுள் பண்டோ இங்கே பிளஸும் இங்கே AlCl4 மைனஸும் வரும். சரியா? இப்படி இலத்திர நாடி உருவாக்குறேன். இது கட்டாயம் எழுதணும். இது கட்டாயம் எழுதணும். சரியா? இலத்திர நாடி உருவாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இத்தனை பென்சீன் 2 3 இதுல இவரை சேர்க்கணும். அப்பனா CH3 C டபுள் பண்டோ இங்கே Al இங்கே ஒரு பிளஸ் இருக்குது AlCl4 மைனஸ் இப்படி வச்சுக்கிறேன். அப்ப நான் என்ன செய்வேன்? இதுல இந்த அரோ இப்படி போற மாதிரி காட்டுவேன். நான் இப்ப திரும்ப உங்களுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு தான் சொல்லேன் இது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு. சரியா? இது நடந்து என்ன வரும்? எங்களுக்கு விளைவா இப்படி ஒன்று வரும். சரியா? இங்கே பிளஸ் ஆகும். இங்கே CH3 ஆகும். அதோட என்ன கிடைக்கும் எங்களுக்கு விளைவா? AlCl4 மைனஸ் கிடைக்கும். இது வந்துச்சு. அடுத்ததை நாங்க திரும்ப இங்க இருந்து திரும்ப இவரை எழுதி தொடங்க தேவையில்லை. இப்ப இந்த இதுல என்ன செஞ்சோம்? இதை எழுதிட்டு திரும்ப 3வது ஸ்டெப்னு சொல்லி திரும்ப இதே கட்டமைப்பு இங்க எழுதித்தானே இப்படி செஞ்சுட்டு போனோம். அப்படி செய்ய தேவையில்லை. நீங்க டிரெக்டா இது எழுதாம இதுல அடுத்த அரவை பரிவு கட்டமைப்பு இந்த அரவை போட்டு செய்ய இயலும். அதாவது இதை திரும்ப இங்க ஃபர்ஸ்டுக்கு எழுதி அப்படி செய்யாம இப்படி போட்டு இங்கனைக்கு பரிவு கட்டமைப்பு போட்டு இப்படி இப்படி போக இயலும். நான் எழுதி காட்டுறேன். இப்படிக்கு தானே இதுல இப்ப நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? பரிவு கட்டமைப்பு தானே உருவாக்க போறீங்க. இதை திரும்ப எழுதி பரிவு கட்டமைப்பு எழுத தேவையில்லை. எங்களுக்கு இப்படி செய்யலாம். இதுல பரிவு கட்டமைப்பு தான் உருவாக்க போறீங்க. என்ன செய்யணும்? இந்த பொண்டை இங்கிட்டு உடைக்கணும் தானே. உடைச்சா எங்களுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி பரிவு கட்டமைப்பு வரும். இங்க நொண்டு இங்கே பிளஸ் ஆகும். இங்கே CO CH3 இந்த AlCl4 மைனஸ் இருக்கும். அதை வேண்டாம் என்ன எழுதுங்க. சரியா? இப்படி வச்சு வேண்டாம் எழுதுங்க, இல்லாட்டி விடுங்க. சரியா? இப்ப இதுல என்ன நடக்கும்? திரும்ப இன்னொரு பரிவு கட்டமைப்பு உருவாக்கி எழுதுனே. அப்ப இந்த இப்படி உடைச்சா இந்த மாதிரி எழுதிடலாம். நான் இடம் இல்லாதனால தான் இப்படி போயிட்டு வருது. சரியா? இடம் இல்லை எனக்கு கால, அதனாலதான் அப்படி எழுதுறேன். இங்க நொண்டு இங்கே பிளஸ் ஆகும். இங்கே CO இது இல்லை. கொஞ்சம் நான் இங்கிட்ட எழுது. இங்கே வரும் இங்கே CO CH3 இந்த இடம் பிளஸ் ஆகும். சரியா? ஒன்று மறந்துட்டேனே. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு, அதை எழுத மறந்துட்டேன். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. சரியா? இப்ப அந்த AlCl4 மைனஸுக்கே இவர் இந்த H+ எடுக்கணும் தானே. இப்ப நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் படிச்சு கொடுக்கல என்ன செஞ்சேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து இப்படி எழுதினேன். செகண்ட் ஸ்டெப்னு சொல்லி இது வரைக்கும் எழுதினேன். தேர்ட் ஸ்டெப்னு சொல்லி இதை மூணையும் திரும்ப தேர்ட் ஸ்டெப்னு தனியா எழுதினேன். அப்படி எழுதாம நான் சொல்றேன் இதோடயே சேர்த்து எழுதுங்க. சரியா? உங்களுக்கு வேணுண்டா இல்ல தனியா தான் எழுத வேண்டாம், அப்படி எழுதுங்க. ஸ்கீம்ல எல்லாம் வந்து இப்படி சேர்த்தே தான் தந்திருப்பாங்க. சரியா? இப்படி வந்துச்சு. இப்ப 4வது ஸ்டெப்ல நான் என்ன செஞ்சேன், இந்த கட்டமைப்பையே திரும்ப எழுதி இந்த மாதிரி இந்த கட்டமைப்பையே திரும்ப இங்க எழுதி 4வது ஸ்டெப்னு திரும்ப எழுதிக்கிறேன். அப்படி செய்யாம நான் சொல்றேன் ஒரே லைனுக்கே எழுத சொல்லி. சரியா? அப்ப என்ன நடக்கும், இந்த பாண்ட் இங்கிட்டோடையும் இந்த H பிளஸ் இவர் எடுப்பாரு. எடுத்து எங்களுக்கு விளைவு என்ன வரும், இந்த 2 இங்கே வரும் CO CH3 இங்கே ஒரு டபுள் பாண்ட், இந்த பிளஸ் இல்லாம ஆகிடும். அடுத்து என்ன வரும், AlCl3 வரும். அடுத்து வேற என்ன வரும், HCl வரும். இப்படி எங்களுக்கு எழுதிடலாம். சரி, அப்படி எழுதினேன்னு பிழை இல்ல. இது வந்து ஒரு ஃப்ளோக்கு அப்படியே அடுத்துன்னு வருது. அதுல என்ன நடக்குதுன்னா துண்டு துண்டா பிரிச்சு எழுதுன மாதிரி. இப்படி உங்களுக்கு இதுதான் லேசின்னு சொன்னா இப்படி துண்டு துண்டா பிரிச்சு எழுதுறீங்களா எழுதுங்க. சரியா? ஆனா இப்படி எழுதுறேன் மிச்சம் நல்ல. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறேன் அவ்வளவு கஷ்டம் இல்லையே. சேர்த்து எழுதக்குள்ள என்ன நடக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே தான் வரும் எல்லா இடத்துலயும். நான் சொல்றேன் எக்ஸாம்க்கு ஆன்சர் பண்ணக்குள்ள. சரியா? 2வது ஸ்டெப்ல இது அப்படியே வரும். திரும்ப எங்களுக்கு இந்த கட்டமைப்பு இங்கே கொண்டு வந்து 3வது ஸ்டெப்னு எழுத தேவையில்ல, டிரெக்டா இதுக்கு இங்கே பரிவு கட்டமைப்புன்னு போட்டோம். இங்கே நடக்கிற பாண்ட் உடையிறது இங்கனையே காட்டுறது. சரியா? அப்புறம் இது அப்படி வரும். திரும்ப இங்கே உடைஞ்சு இவர் எடுக்கிறத இங்கனையே காட்டுறது, இந்த கட்டமைப்புலயே காட்டுறது. அப்ப இவரை திரும்ப எழுத தேவையில்லையே அதுக்கு. சரியா? இப்படி இப்படியே எழுது. சரியா? ஒரே லைனுக்கு எழுதுற. இது இல்ல இதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். அப்புறம் இப்படியே ஒரு ஃப்ளோக்கு எழுதிட்டு வர. சரி, இப்ப அடுத்தது வந்து 4வது பொறிமுறை. இந்த இந்த ஆன்சருக்கு எழுதக்குள்ள சொன்னது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலாட்டி சொல்லுவேன். திரும்ப இன்னொரு இதுல சொல்றேன். சரியா? விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அது. எக்ஸ்ட்ராவா 2 தடவை எழுதுறது தான் ஒரே இது லைனுக்கு எழுத சொன்னேன். இப்ப அடுத்தது பார்ப்போம். 4வது இன்னும் கடைசி தான், இதுதான் கடைசி. அது வந்து என்னது, அலசனேற்றம். பென்சீனின் அலசனேற்றம். சரியா? சரியா? இதுலயும் பெருசா எனக்கு ஒன்றும் சொல்லல, சொன்னதே தான் இது. நான் ஒரு தடவை எழுதி காட்டுறேன். சரியா? எப்படி செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தாக்கம் அது, இல்ல நான் வந்து அடுத்த வீடியோல அலசனேற்றத்தை சொல்றேன். சரியா? அடுத்த இதுல சொல்றேன்.